எல்லா நிலைகளும் எங்களோட வாழ்க்கையில ஹுஸ்னு தன் பில்லா, அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். எப்பயுமே அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். மனிதர் மீது நல்லெண்ணம் வைக்கணும், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். மனிதர்கள் மீதுனா எல்லா மனிதர்களையும் பார்த்தா யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் வைக்கணும். இவர் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். உங்களோட உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் உங்களோட சிந்தனை இருக்கும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வெளியில தெரிகிறது நல்லா தெரியும். எல்லாரும் தான் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் உலகத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிலையில இருந்தா உலகத்தை பார்ப்பாங்க. ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு 3 மணி 4 மணி கிளம்பி பள்ளிக்கு போறான்னா, மாஷா அல்லாஹ் இவர் பள்ளிக்கு போறாரு, நானும் போகணுமே என்று நல்லவர் யோசிப்பார். ஒரு திருடன் பார்த்தா எந்த வீட்டுக்கு போறான்னு தெரியாதுன்னு யோசிப்பான். ஏன்னா அவன் சிந்தனையில தான் அவன் யோசிப்பான். நல்ல ஒரு மரணம் வர வேண்டும் என்றால் ஒரு மனிதர்கள் மீது நல்லெண்ணம் வைக்கணும், அல்லாஹ் மீது ஹுஸ்னுத்தன் வைக்கணும். ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா, எனக்கு மட்டும்தானே இந்த துயரம், அல்லாஹ் எங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படி சோதனையை தாரான் அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்லக்கூடாது. ஆனா இந்த வன்னி அப்தீபி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோட இருப்பேன். என்னை பத்தி எந்த அடியான் என்ன நினைக்கிறானோ அது போட்டுதான் நான் அவனோட இருப்பேன். அல்லாஹ் பத்தி நல்ல நினைக்கிறீங்க, என் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் ரப்பு என்னுடைய காரியங்களை சிறப்பாக ஆக்குவான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு நுனியில போய் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் கடல் போல மலை போல சூழ்ந்தாலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கிறோம். என் ரப்பு கைவிட மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீனை வயிற்றுக்குள்ள இந்த பாதுகாத்த அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டானா? கடலில் நடுவுல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டானா? கடைசி எலும்பெல்லாம் தளர்ந்து போன பிறகும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ் எனக்கு தர மாட்டானா? உயிரோட வாழும் பொழுது அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோட வாழும் பொழுதே அல்லாஹு தஆலா அவ்வளவு நேசிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இவ்வளவு சோதனை கொடுத்திருக்கிறானே. 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் உயிரோடு இருக்கும்போது கண் பார்வைக்கு முன்னாலே வஃபாத்தாராங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. ஒரே ஒரு பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. மரணிச்ச 6 மாசத்துல அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. அப்ப யார் இவங்க? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நிலை என்ன? காலையிலையும் மாலையிலையும் பாவம் செஞ்சு போட்டு எல்லாம் நல்லது நடக்கணும் என்று சொல்லி நம்ம நினைச்சா எப்படி நடக்கும்? ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த ஒரு நிலை வந்தாலும் என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான். கடல் முன்னுக்கு தான், ஆனா பின்னுக்கு ஃபிரௌன் மாறானா பட வருதா? கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை வரணும்.